தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 16 நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகை தந்தது மட்டுமின்றி காவல்துறையுடன் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக வேட்பாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் இன்று காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தார். அதேபோல திமுக தரப்பில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் வேட்பாளருமான ஐ.பி. செந்தில்குமார் மதியம் 12 மணிக்கு மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டு இருந்தார். இந்த சூழலில் காலை 11 மணியளவில் சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் மனு தாக்கல் செய்ய வந்ததால் மனு தாக்கல் செய்யும் வேட்பாளர் வரிசையில் மாற்றம் ஏற்பட்டது. கூடவே மதியம் 12 மணிக்கு வரவிருந்த ஐ.பி. செந்தில்குமார் முன்கூட்டியே காலை 11:30 மணிக்கும் முன்பே வரவேண்டிய அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மதியம் 12 மணி அளவிலும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்ததால் இரு கட்சியின் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் அலுவலக வாசலில் திரண்டனர். ஆகையால் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை அறைக்கு வெளியே தடுத்து நிறுத்தினர். அப்போது நல்ல நேரம் முடிவதற்குள் தான் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி திண்டுக்கல் சீனிவாசன் காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் திண்டுக்கல் சீனிவாசனை சமாதானம் செய்ய முயற்சித்தார். இறுதியில் முதலில் வந்தவர் என்ற அடிப்படையில் ஐ.பி. செந்தில்குமாரை அதிகாரியின் அறைக்குள் அனுமதிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த திண்டுக்கல் சீனிவாசன் தனது நல்ல நேரம் கடந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது மட்டுமின்றி மீண்டும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் அதிகாரப்பூர்வ பாதையை தவிர்த்து மாற்றுப்பாதை வழியாக சென்று தனது வேட்புமனுவை முதலில் பெற வேண்டும் என அதிகாரிகளிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.